அப்பா, மதிமுகிக்கு வர முடியாததால் நாங்களும் செல்லவில்லை என்றுதான் கூறினோம். ஆனால் மதிமுகிதான் கட்டாயப்படுத்தி எங்களை அனுப்பி வைத்தாள். பரவாயில்லை மகளே. ராஜகுமாரனை பார்க்க வேறு வாய்ப்பு கிடைக்கும். மண்டபத்தில் பார்த்த பெண்ணுடன் திருமணம் நடக்கும் பொழுது நிச்சயம் நான் உன்னை அழைத்துச் செல்வேன். நெல்லங்கே. மண்டபத்திற்கு செல்லும் போது தாயும் சகோதரிகளும் உன்னை அழைத்து செல்லவில்லை என்று அந்த ஆளிடம் நீ கூறிவிடுவாய் என்று எனக்கு பயம் இருந்தது. அப்படி சொல்லியிருந்தால் அது போதுமே. அந்த ஆளுக்கு மகளிடம் அவ்வளவு பாசமாயிற்றே. நீ புத்திசாலி பெண்தான். தந்தையிடம் நடந்ததை கூறினால் இங்கு வாழ்வது கடினம் என்று உனக்கு தெரியும். வியாபாரத்திற்காக அவர் காலையில் சென்று இரவு திரும்பி வரும் வரை எங்களுடன் தானே நீ இருக்க வேண்டும். நடக்கப் போவது உனக்கு தெரிந்திருந்தது நல்லதுதான். நீ என்றாவது எல்லா விவரத்தையும் அவரிடம் கூறினால் நாங்கள் வெளியே போக வேண்டி வரும். அதற்கு நான் சம்மதிப்பேனா? அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நான் அவரை கொன்றுவிடுவேன். அவர் இல்லாமல் போய்விட்டால் பிறகு உன்னை பார்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே. உன்னையும் அவருடன் அனுப்பி வைத்து விடுவேன். அதாவது உனதும் உன் தந்தையின் ஆயுள் காலத்தையும் தீர்மானிப்பது உன் நாவுதான் என்ற அர்த்தம். எதையும் யாரிடமும் சொல்லாமல் சகித்து அனுபவித்து வாழ்ந்தால் இறைவன் உங்களுக்கு நிர்ணயித்திருக்கும் காலம் வரை நீங்கள் இருவரும் வாழலாம். இல்லை என்றால் உங்கள் ஆயுட்காலத்தை முடிவு செய்வது நான் தான். முடிவு உன் கையில். விக்ரமாதித்யன்